Hi friends, welcome to தங்க கணிதம் third year BSc Max Complex Analysisல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செக்ஷன் 2.7ல Analytic Functions. ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்குள்ள ஒரு ரீஜன் D இருக்கு. இந்த ரீஜன்ல அது F அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஏங்கிற பாயிண்ட்ல எப்போ அனலிட்டிக்கா இருக்கும் அப்படின்னா இதுல இந்த ஏங்கிற பாயிண்ட் என்னன்னா டில இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதாவது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஏங்கிற பாயிண்ட்ல எப்போ அனலிட்டிக்கா இருக்கும் அப்படின்னா ஏ, அதுக்கப்புறம் ஏவோட நெய்பர்ஹுட், இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கும். புரியுதுங்களா? அது ஏங்கிற பாயிண்ட், அதை சுத்தி இருக்கிற அதோட நெய்பர்ஹுட், இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எஃப் நம்ம அனலிட்டிக் அட் எ பாயிண்ட் ஏ இன் டி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதுதான் இங்க நம்ம டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கோம். A function f is defined in a region D of the complex plane is said to be analytic at a point A where A belongs to capital D if f is differentiable at every point of some neighborhood of A. Thus, f is analytic at A if there exists epsilon greater than 0 such that f is differentiable at every point of the disk S of A comma epsilon is equal to set of all a point Z such that modulus of Z minus A is less than epsilon. ஸோ இதுதான் நாம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல எப்போ வந்து அனலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. அது எப்சிலான் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த வேல்யூ 0 விட கிரேட்டராக இருக்கு. இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். இதுல இந்த எஸ் ஆஃப் ஏகமா எப்சிலான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் பால், ஞாபகம் இருக்குங்களா? நீங்க ரியல் அனாலிசிஸ்ல படிச்சிருப்பீங்க. இதோட மீனிங் என்னன்னா சென்டர் பாயிண்ட் ஏ, ரேடியஸ் வந்து எப்சிலானா இருக்கும். இந்த எஸ் ஆஃப் ஏகமா எப்சிலான்ல இருக்கிறது எல்லாமே பாயிண்ட்ஸ் இசட் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதுல இருக்கிறது எல்லாமே இசட் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பாயிண்ட்ஸ். என்ன கண்டிஷன்? மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலான். புரியுதுங்களா? அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஏக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்சிலானை விட சின்ன வேல்யூவா இருக்கணும். இதான் இதோட மீனிங். ஓகே, சரி. நெக்ஸ்ட், சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து டில இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஏங்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா ஏவும் ஏவை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ்ல எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் எஃப் இந்த டொமைன் டி இருக்கு இல்லையா, இந்த டொமைன் டியில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே, அந்த ஏங்கிற பாயிண்ட்ல மட்டும் இல்ல எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே அது அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எஃப் அனலிட்டிக் இன் கேபிட்டல் டி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த டிங்கிறது என்ன? ஒரு ரீஜன். இது எதுல இருந்து எடுத்திருந்தோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருந்து. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் அனலிட்டிக்கா இருந்தா என்ன அப்படின்றத சொல்லியிருந்தோம். அப்புறம் டி அந்த ரீஜன்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்க்கு வந்து அனலிட்டிக்கா இருந்தா எப்படி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ என்னன்னா இதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இந்த டியை தவிர்த்துக்கினா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சொல்ல புரியுதுங்களா? அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷன் ஆர் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதுதான் வந்து டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இஃப் எஃப் இஸ் அனலிட்டிக் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ region D, then f is said to be analytic in capital D. A function which is analytic at every point of the complex plane is called an entire function or integral function. Okay, இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கலாம். அதாவது என்டையர் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றத கேட்கலாம், இல்லை இன்டெக்ரல் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதை பற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அந்த கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அப்போதான் அதோட நேம் என்னன்னு சொல்லுவோம்னா என்டையர் ஃபங்க்ஷன், அப்படிலாம் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஜிடிஆர்பியில் இது ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதனால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனி பாலினாமியல் இஸ் என்டையர் ஃபங்க்ஷன். இந்த பாலினாமியல் எல்லாமே என்னன்னு சொல்லலாமா? என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாலினாமியல் எல்லாமே
காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்குமே அது வந்து அனலிட்டிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் ரிமார்க் 1 பார்த்துடலாம். If f is analytic at a point A, then f is differentiable at A. However, the converse is not true. இதோட மீனிங் என்ன? அதாவது fங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் f டிஃபரன்ஷியபிள் அட் A அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது. கான்வர்ஸ் இது எப்படி இருக்கும்? அதாவது f வந்து டிஃபரன்ஷியபிள் அட் ஏவா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f வந்து அனலிட்டிக் அட் ஏவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அந்த கேஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இஃப் f is analytic at a point A, then f is differentiable at A. However, the converse is not true. Next, remark 2. If f of z is analytic at A, then there exists epsilon greater than 0 such that f of z is differentiable at each point of A, epsilon. f of z இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல அனலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா, அது அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா எப்சிலான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எப்சிலான் எப்படி இருக்கும்னா 0 விட கிரேட்டரா இருக்கணும். அதே மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். என்ன கண்டிஷன்? f of z is differentiable at each point of A, epsilon. S of A, epsilonக்கு எல்லா பாயிண்ட்டுக்குமே f of z வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல எப்சிலான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதானே. இப்போ now let z is belongs to s of A, epsilon. இந்த s of A, epsilonல இருந்து z வந்து நம்ம எடுக்கிறோம். then we can find delta greater than 0. ஸோ அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம delta is greater than 0. அது டெல்டாங்கிறது வெரி ஸ்மால் வேல்யூ, அது 0 விட கிரேட்டர் than வேல்யூ. அந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் இந்த கண்டிஷனோட. என்ன கண்டிஷன்? s of z, delta is a contained in s of A, epsilon. இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரியான ஒரு டெல்டா நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படி ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா hence f is differentiable at every point of s of z, delta. அப்படி இருந்துச்சுன்னா fங்கிற இந்த ஃபங்க்ஷன் s of z, delta இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே அது டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா then so that f is analytic at z. ஓகே, ஸோ இதுதான், இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது இன்னும் கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல. thus f is analytic at every point of s of A, epsilon. hence f is analytic at A and if and only if f is analytic at each point of some neighborhood of A. இதோட மீனிங் என்ன அப்படின்னா fங்கிற அந்த ஃபங்க்ஷன் s of A, epsilon இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா அப்போ fங்கிற அந்த ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட் மட்டும் இல்லாம அதை சுற்றி நெய்பர்ஹுட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்ல எல்லாமே அது அனலிட்டிக்கா தான் இருக்கும். hence the set of all points for which a given function is analytic forms a open set. ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்கா இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சோம்னா அந்த செட் எப்படி இருக்குமா? ஒரு ஓப்பன் செட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன் பர்டிகுலர் if a function is analytic in an arbitrary subset A of a complex plane, then there exists an open set containing A in which the function is analytic. இன்னும் ஒரு பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு செட்டு ஏ இருக்கு. ஓகே, இந்த செட்டு ஏல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதாவது ஏல எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே அனலிட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறப்போ அதில் கண்டிப்பாக நம்ம இதை வச்சு நம்ம ஒரு ஓப்பன் செட் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே அந்த ஏவும் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் செட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமார்க் 3. If f of z is analytic at a point, then f of z has derivatives of all orders at that point. அதாவது f of z அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல அனலிட்டிக்கா இருக்கும் அப்படின்னா f of zக்கு அதில் எல்லா ஆர்டர்ஸ்லுமே என்ன இருக்கும்னா டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதோட எல்லா ஆர்டர்ஸ்க்கும் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் f of z is analytic in a region capital D if and only if real and imaginary parts of f of z have continuous first order partial derivatives that satisfy the Cauchy-Riemann equations for all points in capital D. இதில் என்ன சொல்றாங்கன்னா f of z அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ரீஜன் Dல அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கண்டிஷனும் இதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, இது ரெண்டுமே வந்து if and only if கண்டிஷன். அதாவது f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷன் Dல அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா
ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். அது காஷி ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ அப்படியே கான்வெர்ஸ் பார்ட், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸாக இருந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகி அது காஷி ரீமான் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம அனலிட்டிக் இன் எ ரீஜன் கேபிட்டல் டின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, further it follows that if f of z is analytic in capital D, then u and v have continuous partial derivatives of all orders. இப்போதான் பார்த்துருந்தோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. அதோட எல்லா ஆர்டர்ஸ்க்குமே என்ன இருக்குமா? u and vக்கு continuous partial derivatives இருக்கும். ஸோ இதுதான் இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், தியரம் 2.10. An analytic function in a region capital D with its derivative 0 at every point of the domain is a constant. அதாவது ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ரீஜன் டியில், இதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவி. இது வந்து டியில் அனலிட்டிக்காக இருக்குது அப்படின்னு நாம எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0, அதாவது இதோட டெரிவேட்டிவ் எல்லாம் 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் இசட் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் டி. எஃப் டேஷ் ஆஃப் இசட் எப்படி எழுதிக்கலாம்? யூஎக்ஸ் பிளஸ் ஐவிஎக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்னன்னா யூ பிளஸ் ஐவி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட்ங்கிறது எப்படி இருக்கும்? யூஎக்ஸ் பிளஸ் ஐவிஎக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் இது வந்து அனலிட்டிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது காஷி ரீமான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். காஷி ரீமான் ஈக்குவேஷன் அது ux is equal to vy, uy equal to minus vx தானே. அப்போ அந்த யூஎக்ஸுக்கு பதிலாக விஒய்னும் விஎக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் யூஒய்னும் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த எஃப் டேஷ் ஆஃப் இஸ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். இதில் ரியல் பார்ட் நமக்கு என்ன வரும்? யூஎக்ஸ் வருமா? ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கும், அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜினரி பார்ட் விஎக்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இமேஜினரி பார்ட்டே இல்லை, ஏன்னா எல்லாமே 0 தானே, அதனால் விஎக்ஸும் 0 தான். அதே மாதிரி விஒய்யும் 0 தான், யூஒய்யும் 0 தான். ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா யூஎக்ஸ் 0, யூஒய் 0, விஎக்ஸ் 0, விஒய்யும் 0 தான். ஸோ யூஎக்ஸ் 0, யூஒய் 0, விஎக்ஸ் 0, விஒய் 0. அப்போ இதோட மீனிங் என்ன? யூவும் வியும் கான்ஸ்டன்ட் அர்த்தம். கரெக்டுங்களா? ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தானே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகும். Therefore, u of x, y and v of x, y are constant functions. சரி, இதில் uவும் கான்ஸ்டன்ட் வியும் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டோம். எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்னது? u பிளஸ் ஐவி தானே. ஓகே, எஃப் ஆஃப் இசட்ங்கிறது u பிளஸ் ஐவி. இல்லை யூவும் கான்ஸ்டன்ட் வியும் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் இசடும் கான்ஸ்டன்ட் தானே, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். அண்ட் ஹென்ஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அவ்வளோதான், தியரம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரிமார்க் 4 வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the above theorem is not true if the domain of f of z is not a region. அதாவது இப்போ நம்ம ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் இஸ் வந்து ரீஜனாக இருந்தால் தான் இந்த தியரம் வந்து ப்ரூவ் ஆகும். சப்போஸ் அந்த டொமைன் ஆஃப் எஃப் வந்து ரீஜனாக இல்லை அப்படின்னா அந்த தியரம் வந்து ட்ரூ ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. For example, let capital D is equal to set of all z such that modulus of z is less than 1 union of set of all z such that modulus of z is greater than 2. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, D அப்படிங்கிற இந்த டொமைனை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, 2 செட் இருக்குது, இதோட யூனியனாக எடுத்துருக்காங்க. அதில் ஒரு செட் இருக்குன்னா அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே z அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரியான z எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கண்டிஷன்? modulus of z is less than 1. அதாவது அந்த இசட்டுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தீங்கன்னா அது ஒன்றை விட எல்லாமே லெசர் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, அது வந்து இந்த செட்டு. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் 2. அது ஒரு இசட் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ எல்லாமே, அதுக்கு மாடுலஸ் எடுக்கும் பொழுது அதோட வேல்யூ எல்லாமே 2 விட கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இசட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஒரு செட் வச்சுருக்காங்க. இந்த 2 செட்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க, அதாவது யூனியன் எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ யூனியன் எடுத்துட்டா அதுதான் வந்து கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த கேபிட்டல் டி வந்து கனெக்டட் ஆனால் கண்டிப்பாக கனெக்டட் கிடையவே கிடையாது. ஏன்? இதில் வந்து 1 விட லெசர் வேல்யூலாம் சூஸ் பண்ணியிருக்காங்க, இதை 2 விட கிரேட்டர் வேல்யூலாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 1க்கும் 2க்கும் நடுவில் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1 எல்லாமே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க.
அதே மாதிரி மாடலஸ் ஆஃபீஸர் கிரேட்டர் than 2 இருக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த செட்டில் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 1 விட கிரேட்டரா 2 விட லெஸ்ஸரா, புரியுதுங்களா? ஸோ அந்த இதில் வந்து நடுவில் வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த டி வந்து கண்டிப்பாக கனெக்டட் கிடையாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டி இஸ் நாட் அ கனெக்டட் சப்செட் ஆஃப் சி, ஸோ தட் டி இஸ் நாட் அ ரீஜன். இது வந்து கனெக்டடே இல்லை அப்படின்னா அது எப்படி நம்ம ரீஜன் சொல்ல முடியும்? ஒரு ரீஜன்னால எப்படி இருக்கணும், பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கணும். பட் இது கனெக்டடாகவே இல்லை, அதனால டி வந்து ரீஜன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ லெட் f is a function from d to c be defined by the f of z. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். f of z equal to 1 if modulus of z is less than 1, 2 if modulus of z greater than 2. இந்த மாதிரி நம்மளால கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 தான். கிளியர்லி f dash of z equal to 0 for all points z is belongs to d. பட் இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே ஒரே மாதிரி வேல்யூ இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, மாடலஸ் ஆஃப் z லெஸ் than 1 இருக்கும்போது 1 இருக்கு. ஆனால் மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் than 2 இருக்கும்போது f of z ஓட வேல்யூ 2 மாறிடுது. கரெக்டுங்களா? அப்போ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுது பாருங்க. அதாவது ஒரு கண்டிஷன்ல f of z-க்கு 1 வருது, அதுவே இன்னொரு கண்டிஷன்ல f of z-க்கு 2 வருது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் எதனால வந்தது அப்படின்னா, நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல அந்த ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு ரீஜன்ல டிஃபைன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ரீஜனில் டிஃபைன் பண்ணாமல் ஒரு கனெக்டடாக இல்லாத ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து இந்த தியரத்துக்கு வந்து ப்ரூவ் ஆகாது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Clearly f dash of z equal to 0 for all points z is belongs to capital D and f is not a constant function in capital D. ஸோ அவ்வளோதான். இந்த செக்ஷனில் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவாக எடுத்தோன்னா ரொம்ப டைமிங் ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா நமக்கு அப்லோடிங்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அப்லோட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கே வந்து இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக நெக்ஸ்ட் வீடியோ உடனே வரப்போகுது. ஸோ அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.